ஹாய். இன்னைக்கு இந்த 24th ஆஃப் ஏப்ரல் 2025 வந்து ஏகாதசி. ஏகாதசினாலே பொதுவாக வந்து மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த நாள். இன்னைக்கு இந்த வீடியோ மூலம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். குருவாயூர் க்ஷேத்திரத்தை பற்றி, குருவாயூர் மகாத்மியத்திலேருந்து அந்த குருவாயூரோட வரலாறை நான் பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த பதிவு. ஸோ துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். அப்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் பிரம்மதேவர் அவர்கள், பிரம்மா அவர்கள் கிருஷ்ணனை வந்து சந்திக்கிறாரு. அப்போது கிருஷ்ணனை வந்து சந்திக்கும்போது பிரம்மா அவர்கள் வந்து கிருஷ்ணன்ட்ட ஒன்று கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, கிருஷ்ணா எனக்கு வந்து ஒரு gift வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, என்ன கிஃப்ட் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு. அதுக்கு வந்து பிரம்மா அவர்கள் வந்து, எனக்கு உங்களுடைய ஒரு விக்கிரகம் வேணும். ஓகேவா? அந்த விக்கிரகம் வந்து எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வைகுண்டத்தில் எப்படி இருக்கீங்களோ, சங்கு, சக்கரம், கதை, பத்மம். பத்மங்கிறது தாமரைப்பூ. ஒரு கையில் தாமரைப்பூ, ரைட் ஹேண்டில் தாமரைப்பூ வச்சுருப்பார். தாமரைப்பூவோடு இருக்கணும், நீல திருமணியோடு இருக்கணும், நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளூ கலராக இருக்கணும், ப்ளூயிஷ் அந்த கலர் இருக்கணும் அப்படின்னு அந்த விக்கிரகமூர்த்தி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மாவும் அந்த விருப்பத்தை ஏற்று கொஞ்ச நாளைக்கு பிறகு அவருக்கு ஒரு விக்கிரகத்தை, அழகான அவரோட விக்கிரகத்தை தரார். இந்த விக்கிரகத்தை பிரம்மதேவர் அவர்கள் பிரம்மலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் அவரோட பூஜை அறையில் வச்சு பல வருடங்களாக பூஜை பண்ணிட்டு வரார். இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் பூலோகத்தில் கஷ்யப ரிஷி, கஷ்யப முனிவர், கஷ்யப பிரஜாபதி அவர்களும் அவருடைய ஒய்ஃப், மனைவி, தர்மபத்னி, ரிஷிபத்னி திதி அவர்களும் தபஸ் பண்ணுறாங்க. தபஸ் பண்ணி கிருஷ்ண பகவானை நேரில் சந்திக்கிறாங்க. நேரில் காட்சி கொடுக்குறாரு சுவாமி. நேரில் சந்திக்கும்போது அவங்க வந்து ஒரு விருப்பத்தை அவங்களோட விருப்பத்தை கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களோட விருப்பம் என்னென்னா, அவங்களுக்கும் ஒரு விக்கிரகம் வேணும், வச்சு பூஜை பண்ணுற மாதிரி. அப்போ தான் அந்த பூலோகத்தில் விக்கிரக வழிபாடுங்கிறது அதுதான் முதல் முறையாக அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி சிவலிங்கம் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி விஷ்ணு வழிபாடை வந்து விக்கிரகமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் வந்து கேட்கும்போது அவருக்கு டக்குன்னு வந்து ஒரு ஞாபகம் வருது. என்னென்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி நான் பிரம்மதேவர்கிட்ட ஒரு விக்கிரகம் கொடுத்தனே, அந்த விக்கிரகத்தை இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை செய்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. உடனே வந்து பிரம்மரை அழைக்கிறாரு. பிரம்மர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்களுக்கு நான் உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக கொடுத்த விக்கிரகத்தை இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரம்மர் அவருக்கு ஒரு மனசே இல்லை. நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்டை கொடுத்ததை நான் எப்படி இவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இருந்தாலும் கிருஷ்ணனோட வார்த்தையோ மரியாதை நிமித்தமாக அந்த விக்கிரகத்தை கஷ்யப மகரிஷி அவங்களோட மனைவி திதி அவர்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க மதுரா பக்கத்தில் ஒரு இடத்துல அவங்களோட ஆசிரமத்தில் ஒரு குடிசையில் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை செஞ்சுட்டு வராங்க. இப்படி வர காலகட்டத்தில் அவங்களுக்கு வயோதிகர்கள் ஆகிறாங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த விக்கிரகம் கை மாறி அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, இதுக்கு நடுவில் அந்த கஷ்யப மகரிஷியும் திதி அவர்களும் மறுபிறவியில் வசுதேவன் தேவகியாக பிறக்கிறாங்க. தேவகி வந்து கம்சனோட மாளிகையில் கம்சனோட சகோதரியாக பிறக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது
கிருஷ்ணாவதாரம் நடக்குது. கிருஷ்ணாவதாரம் நடந்தபோது அந்த வசுதேவன் தேவகி அவர்கள் கிருஷ்ணர் மேலே ரொம்ப பக்தியாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விக்கிரகம், அதாவது முற்பிறவில் அவங்க வந்து கஷ்யப மகரிஷியாகவும் திதி அவர்களாகவும் இருந்து பூஜை பண்ண கிருஷ்ணன் பிரம்மதேவருக்கு கொடுத்த, பிரம்மதேவர் இவர்களுக்கு கொடுத்த அதே விக்கிரகம் இவர்களிடத்தில் வந்து சேருகிறது. ஓகே, அந்த விக்கிரகத்தை இவங்க கொண்டு வந்து கம்சன் வந்து அவங்களுக்கு ஒரு பேலஸில் ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காரு, அதில் தான் தங்கியிருக்காங்க. அந்த பேலஸில் கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து பூஜை செஞ்சுட்டு வராங்க. பின்னாடி உள்ள கதை வந்து நமக்கு தெரியும். மகாபாரதத்திலேருந்து கம்சன் அவர்கள் வந்து தேவகி அவர்களையும் வசுதேவன் அவர்களையும் சிறையில் அடைக்கிறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி கம்சவதம் நடக்குது. கிருஷ்ணன் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து கம்சனை வந்து அவரோட மாமா வந்து கொன்று அவங்க தாயாரையும் தந்தையாரையும் சிறையிலிருந்து மீட்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். மீட்டு கொண்டு வரும்போது அந்த விக்கிரகத்தையும் மீட்கிறாரு. அந்த விக்கிரகத்தை பழையபடி வசுதேவர் அவர்களும் தேவகி அவர்களும் பூஜை செஞ்சுட்டு வராங்க. அந்த பூஜை பண்ண அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வசுதேவருக்கும் தேவகி அவர்களும் மறைவுக்கு அப்புறம் அந்த விக்கிரகத்தை கிருஷ்ணர் பாதுகாப்பாக வச்சுருக்காரு, துவாரகைக்கு எடுத்துகிட்டு போய். கிருஷ்ணனோட வம்சாவளியினர், அதாவது எதிர்குலத்தினர் அந்த பூஜை முறைகளை சரியாக பராமரிக்கிறதுனால அவர் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுருக்காரு. இப்போ அந்த பாதுகாப்பான அந்த விக்கிரகத்தை ஒரு நாள் அவருக்கு அந்த காலகட்டத்தில் உதவியாக இருந்த 2 பேரை கூப்பிட்டு இந்த விக்கிரகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கேயான்னு பிரதிஷ்டை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் அந்த 2 பேருனா, ஒன்று வந்து வியாழன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரும், இன்னொருத்தர் வாயு பகவான், ஹனுமாரோட தந்தையவர்கள் வாயு பகவான். இந்த 2 பேரையும் கூப்பிட்டு அந்த விக்கிரகத்தை கொடுத்து, தயவு செஞ்சு இதை வந்து எங்கேயான்னு பிரதிஷ்டை பண்ணிவிடுங்க, எல்லாருக்கும் பயன்பாடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு அவங்க கருடன் அவர்களின் உதவியோடு எடுத்துக்கொண்டு, கருடனோட உதவியோடு எடுத்துக்கொண்டு அவங்க சவுத்தை நோக்கி வராங்க, தெற்க நோக்கி வராங்க. தெற்க நோக்கி வரும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல ஈஸ்வரனும் பார்வதியும் அவர்களுடைய 2 புதல்வர்களும், அதாவது விநாயக பெருமானும் கார்த்திகேயனும் வந்து ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்ணுறதில் பார்க்குறாங்க. மேலேருந்து பறந்து கொண்டு வராங்க. கருடன் வாயில் வந்து அந்த விக்கிரகத்தை தூக்கி கொண்டு அவரோட 2 சிறகுகளையும் ஒரு பக்கம் வியாழ பகவானும் இன்னொரு பக்கம் வாயு பகவானும் உட்காந்துருக்காங்க. பறந்து கொண்டு வராங்க. பறந்து கொண்டு வரும்போது கீழே சிவனார் அவர்கள் பார்வதி தேவியோடும் 2 விநாயகரோடையும் முருகனோடையும் இருக்கிற ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸை பார்க்குறாங்க. அந்த பிளேஸில் வந்து ஒரு நல்ல பாண்ட் இருக்குது, நல்ல ஒரு பச்சை பசேல்னு ஒரு நல்ல கிராஸ் ஃபீல்டு இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு பிளேஸை பார்க்குறாங்க. இப்போது அப்படி பார்க்கும்போது கீழே இருந்து ஈஸ்வரனும் பார்வதியும் அந்த இவங்க தூக்கி கொண்டு வரதை பார்த்துட்றாங்க. உடனே அவங்க வந்து இவங்கக்கிட்ட வந்து நடந்ததை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு. அந்த பிளேஸ், அந்த பர்டிகுலர் பிளேஸ் என்னென்னா, அது வந்து பார்வதியோட அப்பாவான தக்ஷ ராஜா வந்து பார்வதிக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுத்த ஒரு லேண்டு. அந்த லேண்டு பேர் பார்வதிபுரம்னு பேர். அந்த பார்வதிபுரம் அழகான ஒரு குளம் இருக்குது. அந்த பார்வதிபுரத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸில் இவங்க தங்கியிருக்காங்க இருக்குது. ஸோ நடந்ததை வியாழன் அவர்களும் நடந்ததை கூறியதும் சிவனார் அவர்களும் பார்வதி அவர்களும் அந்த விக்கிரகத்தை
கிருஷ்ணன், அதாவது பார்வதியோட சகோதரர் கிருஷ்ணனோட விக்கிரகத்தை அங்கேயே அவங்க எங்கே இருந்தாங்களோ அங்கேயே பிரதிஷ்டை பண்ண மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது விருப்பம்படி அங்கேயே பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அங்கேயே ஒரு சின்ன ஒரு கோயிலும் எழுப்பி அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறாரு. ஈஸ்வரனே இருந்து பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறாரு. அந்த பார்வதிபுரம் அதுதான் இன்றைய குருவாயூர். அதே விக்கிரகம் கிருஷ்ண பகவான் பிரம்மருக்கு கொடுத்து பிரம்மர் பூஜித்த, அதுக்கப்புறம் பிரம்மர்கிட்ட இருந்து கஷ்யப மகரிஷி திதி அவர்களுக்கு வந்து சேர்ந்து அவங்கள் பூஜித்த, அதுக்கப்புறம் கஷ்யப மகரிஷி திதியிட்ட இருந்து அவங்களோட மறுபிறவியான வசுதேவன் தேவகியாக வந்து அவர்கள் பூஜித்த அதே விக்கிரகம்தான் இன்னைக்குள்ள குருவாயூர் டெம்பிளில் உள்ள கிருஷ்ணன், குருவாயூர் கிருஷ்ணன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.